வணக்கம். இன்று நீத்தார் பெருமை அதிகாரத்தின் 4வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஐம்புலன்களாவன என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஆக ஒவ்வொன்றிற்கும் ஒரு உணர்வு இருக்கிறது. மெய் என்றால் தொடு உணர்வு அறிதல், வாய் பேசுதல் சுவை உணர்தல், கண் பார்த்தல், மூக்கு நுகர்தல், செவி கேட்டல். ஆக இந்த 5 புலன்களும் 5 யானைகள் போன்றவை. இந்த யானைகளை எவ்வாறு அடக்க வேண்டும்? யானையை அடக்கிறதுக்கு என்ன இருக்குது? அங்குசம். அது ஒரு சின்ன இரும்பு குச்சி தான், அவ்வளோதான். அவ்வளவு பெரிய யானையை அடக்க வல்லது. இங்கு அங்குசம் என்பது என்னவென்றால் ஒரு மனிதனின் மன உறுதி. ஆக உரன் என்னும் தோட்டியான் ஓர் 5 காப்பான். மனதில் உறுதியாக இருக்கக்கூடியவன் 5 புலன்களையும் அடக்கி ஆளக்கூடியவன். அவன் இந்த உலகத்தில் வித்து போன்றவன். வித்து என்றால் விதை. என்னத்துக்கு விதை இங்கே நமக்கு வருது? விதை எதில் வரும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த விதையானது விருட்சமாகும் இல்லையா? விதை என்பது விருட்சமாகும். நல்ல ஒழுக்க பண்புகளை நாம் மேற்கொண்டால் என்ன பண்ண முடியும்? பற்றினை விட முடியும். பற்றினை விட்டு விட்டால் என்ன நடக்கும்? நாம் மேலோர்களாக அல்லது மேல் சிறந்தவர்களாக நாம் கருதப்படுவோம் இல்லையா? துறந்தார் என்பது 5 புலன்களையும் துறந்தவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா மன உறுதி என்ற அங்குசத்தை எடுத்து இந்த 5 புலன்களின் ஆசையையும் பற்றுக்களையும் நீக்கி விடுவார்கள். ஆக இவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகிற்கு விதை போன்றவர்கள். விதை என்ன ஆகும்? இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு விருட்சமாக வளர்ந்து தன்னுடைய இயல்புகளை காட்டி வழி நடத்துபவர்களாக இருப்பார்கள் என்று தான் இங்கு கூறப்படுகிறது. இவனே சிறந்ததாகிய இந்த உலகிற்கு விதை போல இருப்பான் என்று வள்ளுவம் எடுத்து காட்டுகிறது. ஆக 5 புலன்களையும் நாம் அடக்கி ஆள வேண்டும். அடக்கக்கூடிய உறுதி எதில் இருக்குது? மனதில் இருக்கிறது. அவ்வாறு இருந்தால் அந்த மனிதன் உலகின் வித்து போன்றவன் அல்லது விதை போன்றவன் என்று இந்த குறள் நமக்கு எடுத்துரைக்கிறது. நன்றி. நாளை காணலாம்.